கணவன் மனைவியா இருந்த ராஜா ராணிக்கு பேர்ல மட்டும்தான் பொருத்தம் இருந்தது. சிந்தனைகள்ல இல்ல. தினக்கூலியா இருந்த ராஜா தனக்கு கிடைச்சத வச்சு சந்தோஷப்பட்டாரு. ஆனா ராணி பணக்காரியா வாழணும்னு ஆசைப்பட்டா. தினமும் அவளுடைய கணவனை தொல்லை பண்ணிட்டே இருப்பா. ஒரு நாள், நான் கல்லூரி நாட்கள்ல பண்டங்கள் செய்யறதுக்கு படிச்சிருக்கேன், அதனால நான் இப்போ பலகாரங்கள் செஞ்சு விற்க போறேன்னு சொன்னா. கணவன் சரின்னு சொல்லிட்டாரு. இவ பலகாரங்கள் செஞ்சு பல இடங்களுக்கு போய் விற்க ஆரம்பிச்சா. எல்லாருக்குமே அதோடைய சுவை பிடிச்சதுனால பலர் வந்து வாங்கினாங்க. அவன் நல்ல காசு சேமிச்சு அவளுடைய கணவன் கிட்ட காமிச்சா. அப்ப அவர் சொன்னாரு, எந்த சூழ்நிலையும் நேர்மையை மட்டும் விட்டுறாத அப்படின்ட்டு. சரி சரின்னு தலையாட்டிட்டு போயிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு சிந்தனை, நம்ம ஏன் தரமான பொருட்களை வச்சு பலகாரம் செய்யணும், அதனால தரம் குறைந்த பொருட்களை வாங்கி அவ பலகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சா. சிலர் கேட்டாங்க, ஏன் உங்க பலகாரத்துல சுவை மாறிடுச்சு, நல்லா இல்லையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு நாள், உங்க பலகாரத்தை சாப்பிட்ட உடனே எனக்கு வாந்தி வந்துருச்சு, என்னத்தை கலந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ராணி, நல்ல பொருட்களை தான் கலந்தேன் அப்படின்னு சொன்னா. ஆனாலும் அவர் போய் உணவுத்துறை அதிகாரிங்க கிட்ட ஒரு புகாரை கொடுக்குறாரு. அதனால அவங்க வந்து அந்த பலகாரத்தை சோதனை பண்ணி சரியில்லாததுனால அவளை பிடிச்சி சிறையில போட்டுடுறாங்க. யாருமே அவளுக்கு உதவல. கடைசியில் அவளுடைய கணவன் அவ சேர்த்து வச்சிருந்த காசை எடுத்துட்டு வந்து அவளை விடுவிச்சு கூட்டு போனாரு. பேராசைப்படுறதுனால இழப்பு தான் அதிகமா இருக்கும். அதனால இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு தேவையானது ஏற்ற நேரத்துல வந்து சேரும்.